ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகாசமான பச்சைப்பயிறு குருமா குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சத்துள்ளது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது பச்சைப்பயிறு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பச்சைப்பயிறு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். செய்கிறதுக்காக நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு மட்டும் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குருமா நீங்கள் சுட சுட சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு 3 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த உடனே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 100 கிராம் அளவு பச்சைப்பயிரை எடுத்து ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 4 விசில் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே வெங்காயம் தக்காளிலாம் நம்ம பச்சைப்பயிறு வேக வச்சது அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பச்சைப்பயிரை நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு, அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு ஒரு கச்சிப்பில் மூட்டை கட்டி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு நாள்லேயே நல்லா நம்மளுக்கு முளை கட்டி வந்துடும். அதை கூட நீங்கள் அப்படியே வெறும்னே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலா போட்டதெல்லாம் அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ இதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகி வந்ததும் நம்ம இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் சாதத்துக்குன்னா கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டுட்டேன், கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். சூப்பரான பச்சைப்பயிறு குருமா குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.